கொஞ்சம் டைம் கொஞ்சம் பேர் கேட்க மாட்டாங்க. ரஜினிகாந்த் எல்லாம் ரொம்ப தலை இட மாட்டாங்க. கமலஹாசன் எல்லாம் ரொம்ப தலை இடுறாரு. கண்டிப்பாக அந்த படம் ஓடாது. இன்னைக்கே சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி நான் நேற்று ஸ்பெஷல் ஷோ பார்த்தேன். இன்டர்வல் வரைக்கும் பெருசாக ஒன்றும் கிடையாது. சாதாரணமாக தான் படம் போகுது. இன்டர்வல் மேலே பயங்கர பிக்கப். படம் ஃபுல்லாக ஃபாரஸ்டில் எடுத்திருக்காங்க. அங்கே பஞ்சூர்லின்னு ஒரு கடவுள், நார்த் கர்நாடகாவில் ரொம்ப சின்ன குக்கிராமத்தில் ஒரு கடவுள், அது ரொம்ப முக்கியமான கடவுள். அதை இவங்க பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள எனிமீஸ் யாரான வந்து அவங்கள நல்லா அபகரிச்சா அதுக்காகலாம் இவங்க ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்டர்வியூக்கு மேலே ஒரு 4-5 வயசான கேரக்டர் வருது. எல்லாம் ரொம்ப நல்ல நடிப்பு வாங்கியிருக்காரு. ரொம்ப நல்ல நடிப்பு வாங்கியிருக்காங்க. ரிஷப் ஷெட்டிக்கு இன்டர்வல் இருக்கும் அவர் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எதுவும் வரல. இன்டர்வல் மாரி ஒரு 5-6 சீன் நடிச்சு கலாட்டா பண்ணியிருக்காங்க. சூப்பராக நடிச்சிருக்காங்க. அண்ட் ரொம்ப நல்ல ஆர்ட் டைரக்ஷன், ரொம்ப நல்ல ஆர்ட் டைரக்ஷனு, ரொம்ப நல்ல ஃபோட்டோகிராஃபி. படம் 70-80% நைட்டில் தான் நடக்குது. அந்த ஹீரோயினை நடிச்சிருக்கவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் நடித்தவங்க எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. இன்னொருத்தர் வர்றாரு, அவர் பேர் தெரியல. அவர் பார்க்கறது ஒரு குதிரை மாதிரி இருப்பாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் தான், ரொம்ப பெரிய ரோல், ஒரு வில்லன் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரிஷப் ஷெட்டியும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி ரொம்ப நல்லா இருக்கு. ஃபோட்டோகிராஃபி எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் பார்ட் இல்லையா. நமக்கு அந்த செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம கனெக்ஷன் கிடைக்கணும். ஸோ நமக்கு அந்த படம் பார்த்து 2 வருஷம் இருக்கிறதுனால அதே நம்ம சீன் பை சீன் நான் வச்சுக்க முடியாது. பட் என்ன கேட்டால் இந்த படத்தோட அந்த படம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது பிகினிங் டு எண்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. இது இன்டர்வல் டு எண்டு பயங்கர பிக்கப் ஆகும். சாங்ஸ் நல்லா இருக்கு. அப்போது ஒரு கதகளி மாதிரி டான்ஸ், கதகளி கிடையாது, அவங்க ஊர்லேயும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் கதகளி காஸ்டியூம்ஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு சின்ன 1-2 டான்ஸ் வரும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப லைவ்லியாக இருக்குது படம். இன்டர்வல் டு எண்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்ல கன்னட படங்கள் வரும்போது தமிழ் படங்கள் அதிகமாக டேஷ் ஆகப்படுது, திட்டுறாங்க தமிழ் டேரக்டர்ஸ். இது எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி? இல்லை ப்ராப்ளம் என்னன்ட்டு நம்ம தமிழ் சினிமாவில் கொஞ்சம் டைரக்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு படம் ஓடிடும், ஹிட் ஆகாது. ஓடின உடனே அடுத்தது விஜய் கிட்ட போகிறாரு, இல்லை அடுத்தது கார்த்திக் கிட்ட போகிறாரு. அந்த படம் ஹிட் ஆகிட்டு ரஜினிகாந்த் கிட்ட போகிறாரு. அப்படி அவங்க ஸ்டாரை நோக்கி போயிட்டு இருக்காரே தவிர ஒரு நல்ல படம் பண்ணுவாங்க அந்த ஐடியாலே இல்லை. ஸோ அதனால அப்போ அந்த ஆக்டர் கூட நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். அவங்க சொன்ன மாதிரி கேட்கணும், இந்த ஆர்டிஸ்ட் போடுவோன்ட்டு கேட்கணும், கதை எப்படி இருக்கணும்னு கேட்கணும். கொஞ்சம் பேர் கேட்க மாட்டாங்க. ரஜினிகாந்த் எல்லாம் ரொம்ப தலை இட மாட்டாங்க. கமலஹாசன் எல்லாம் ரொம்ப தலை இடுறாரு. இப்படி வேணாம் அப்படி வேணாம் நிறைய இன்டர்ஃபியர் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க நோக்கம் எல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் கேம் சேஞ்சர் ஒரு சாங் ஒரு 85 lakhs எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா 85 lakhs அழகாக 2 யாதிசை எடுக்கலாம். யாதிசைன்னு ஒரு நல்ல படம் வந்துச்சு, ஒரு 40 lakhs எடுத்திருந்தாரு. அவர் பொன்னியின் செல்வன் எவ்வளோ அழகாக எடுக்கலாமோ அது 40-45 lakhs அழகாக எடுத்திருந்தாரு. இப்போ ஒரு 5-6 டைரக்டர், குறிப்பிட்ட டைரக்டரு பெரிய ஆர்டிஸ்டை வச்சு படம் பண்ணால் நிறைய ஃபாரின் கண்ட்ரிக்கு போகலாம், ஸ்பெயினுக்கு போகலாம், இட்டலிக்கு போகலாம், இன்னும் ஐலாண்ட்ஸ் போகலாம். இந்த நோக்கத்திலே பண்ணிட்டு இருக்க தவிர அவங்களால நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் பெரிய நார்த் இந்தியன் ஹீரோஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து படம் எடுக்கலாம். அந்த நோக்கத்தில் பண்ணிட்டு இருக்காங்க தவிர அவர் யாருக்கும் ஜஸ்டிஸ் பண்ணல. அமீர் கானை அப்போ உபேந்திராவை கூப்பிட்டு வந்து இன்சல்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட். அமீர் கான் வந்து ஒரு ஷார்ட்ல சும்மா பீடி அடிச்சுட்டு போறாரு. அவங்க என்ன சொன்னாங்கன்ட்டா இன்டர்வியூல, ரஜினியன் சொன்ன உடனே நான் கதையே கேட்கல அப்படின்ட்டு. இல்ல அப்படின்ட்டா நீ என்ன பீடி அடிச்சுட்டு அனுப்புன்னு அவர் கேட்கல, கோவமா இருப்பாங்க. இப்போ உபேந்திரா கன்னடால எக்ஸ்ட்ராடினரி ஆக்டரு, எக்ஸ்ட்ராடினரி டைரக்டர். அவரு சும்மா ஒரு பாடி கார்டு மாதிரி, ஜிம்பாய் மாதிரி, ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி நிற்க வச்சிருக்காரு. அவர் பண்ண ஒரு படம் ஓம் பண்ணிட்டு பிச்சுக்கிட்டு போச்சு. 200 times ரீ-ரிலீஸ்.
எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த உலகத்தில் எந்த படமும் அவ்வளோ அத்தனை மட்டும் ரீரிலீஸாக இருக்காது. இது ஒரு கன்னட படம். ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இது ஒரு மாதிரி திமிரு, நான் ரஜினிகாந்த் படம் பண்ணுறேன், ஸோ அந்த மாதிரி ஒரு ஈகோலே பண்ணியிருக்காங்க தவிர அவங்க எல்லாரையும் வேஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஆர்டிஸ்ட்கெல்லாம் இது ஒரு அவமானம் தான். அவங்கள கூப்பிட்டு அவமானம் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அவர் ஏதோ ஒரு ரஜினியை லைக் பண்ணுறேன்ட்டு வந்திருக்காரு. அவர் மனசில் அவருக்கு இன்சல்ட் ஆனால் கூட அவங்க வெளியே சொல்லிக்கல, ஆடியோ ஃபங்க்ஷனில் எல்லாம் சொல்லிக்கல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் சார். பெரிய ஸ்டார் இப்போ ரஜினி கமலை வச்சு எடுக்கிறேன்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக அந்த படம் ஓடாது. இன்றைக்கே சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, அந்த படம் ஓடாது. ஏன் ஓடாதுன்ட்டா அங்கே ஈகோ கொஸ்டின் வந்துடும். கமல்ஹாசனுக்கு எவ்வளோ போர்ஷன் கொடுக்கணும், ரஜினிக்கு எவ்வளோ போர்ஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துடும். நீங்கள் கமல்ஹாசனை கூப்பிட்டு போய் 2 சைன் பீடி அடிச்சு எல்லாம் அனுப்ப முடியாது. அப்போ அதுக்கு மேலே வேறு ஆர்டிஸ்ட் வேறு நார்த்துலேருந்து நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு வருங்க, அவங்களுக்கு போர்ஷன் கொடுக்கணும். சம்பளம் கொடுத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி அமீர் கானுக்கு 20 crores ஏதோ கேட்டார், நான் வேண்டான்னு சொல்லிட்டாரு, பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு மேலே எப்போ அமீர் கான் ஏதான ஃபங்க்ஷனுக்கு ஏதான ஊருக்கு போனால் அவங்க ஃப்ளைட் சார்ஜில் தான் வர்றாங்க, அவங்க ரூம் சார்ஜ் எல்லாம் அவர் தான் போட்டுக்கிறாங்க. அது அவருக்கு பழக்கம். ரொம்ப ரொம்ப டீசெண்டான தங்கல் மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி படம் பண்ணியிருந்தாரு. அவங்கள கூப்பிட்டு இப்படி பண்ணுறதெல்லாம் அதனாலதான் டிஃபரன்ஸ் ஏற்படுது. இல்லை, இவங்க சம்பளம் தான் பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த படம் பார்த்தா ஒரு 1000 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க காந்தாரால. அத்தனை பேர் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ஒரு அழகாக அந்த 1000 ஆர்டிஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு புலி வரதெல்லாம் எனக்கு நான் வருது கோவனன்ட்னு ஒரு படம். அது பெரிய கரடி இந்த கார் அளவுக்கு இருக்கும், அதோட ஒரு ஃபைட் வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் அந்த புள்ளிக்கு அவ்வளோ வேலை கிடையாது, வருது நிற்குது. அதே தவிர அதோட ஃபைட் பண்ணுறதும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. ஃபைட் கோரியோகிராஃப் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நைட் ஷூட்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சாங்ஸும் நல்லா இருக்குது. அப்போ அந்த ஊரில் பஞ்சூர்லியன்னு ஒரு கடவுள் இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு கதகளி ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க காஸ்டியூம் சொல்ல இது நார்த் கர்நாடகாவில் அது அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெரிய ப்ரோக்ராம் நடக்குது, கிராமத்தில் நடக்கிற மாதிரி. அதில் அவங்க 2 பேர் வந்து கடைசியில் டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இன்டர்வல் மேலே ரிஷப் ஷெட்டிக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்டர்வல் இருக்கும் அவ்வளோ இல்லை. இன்டர்வலில் ஒரு 5 சீன் வந்து கலக்கிறாரு. எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஹைலி என்ஜாயபிள். தேங்க்யூ.